கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவ செய்தியை கேட்குற நீங்கள் ஒருவேளை கடன் தொல்லையினால் பயங்கரமான அவமானத்தையும் கஷ்டத்தையும் சகித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளாக இருப்பீர்களானால் இந்த தேவ செய்தி முழுவதையும் நீங்கள் கேளுங்க. ஆவியானவர் உங்களை ஆறுதல் படுத்துவதை நீங்களே உணர்வீங்க. கடன் என்பது பொதுவாக என்ன என்பதை தெளிவாக புரிஞ்சிங்க. அப்போ தான் நீங்கள் அந்த கடன் பிசாசை ஜெபத்தில் கட்டி ஜெயம் எடுக்க முடியும். அதாவது ஏற்கனவே நான் இந்த கடன் என்ற தலைப்பில் 4 பாகத்தை பேசியிருக்கிறேன். நீங்கள் ஒருவேளை இந்த 5வது பாகத்தை கேட்குற பிள்ளைகளாக இருப்பீர்களானால் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து அந்த 4 பாகத்தை யூடியூப்பில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய செய்தி இருக்கும். அதனால் தொடர்ந்து ஆவியானவர் இந்த கடன் தொல்லையில் கஷ்டப்படுற ஜனங்களை தைரியப்படுத்தணும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பை கர்த்தர் தந்து என்னை பேச வைக்கிறார். அதனால் உங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார் என்பதை முதலாவது நீங்கள் உங்களுக்குள்ளே உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா கடன் வாங்கிட்டா அந்த கடன் கொடுத்தவனுக்கு நம்ம அடிமை, நம்ம சிறைப்பு மாறாது, அந்த கடன்காரன் நம்மளை விட மாட்டான், நம்ம உயிரை அவன் எடுக்கிற வரைக்கும் ஓய மாட்டான், இல்லைனா நம்ம குடியிருக்கிற வீட்டுக்கு நம்ம கதவை தட்டி நம்மளை ரோட்டில் இழுத்து போட்டு குடும்பமாக நம்மளை அவமானப்படுத்துவான் என்கிறதான பலவிதமான பயம், கலக்கம், திகில். அவன் அவமானப்படுத்துவதற்கு முன்பதாக நம்மளே உயிரை மாற்றிக்கலாமா என்கிற பயங்கரமான யோசனைகள் இருதயத்தில் தோன்றும். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கடன் வாங்கிட்டு பதில் சொல்லணும். ஒரு 10 முறை கடன்காரனுக்கு பதில் சொன்ன பிறகு மறுபடியும் அந்த கடன்காரனுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அங்கே போய் கொஞ்ச நேரம் இருக்கலாம், இங்கே போய் கொஞ்ச நேரம் இருக்கலாம், கொஞ்ச நேரம் பார்க்கில் போய் உட்காந்துக்கலாம், கொஞ்ச நேரம் எங்காவது சொந்தக்கார வீட்டில் போயிட்டு உட்காந்துக்கலாம், இல்லைனா பஸ்ஸில் கொஞ்சம் தூரம் போயிட்டு வரலாம், இல்லை ட்ரெயினில் எங்கன்னா கொஞ்சம் தூரம் போயிட்டு வரலாம், நிம்மதியை எங்கன்னா தேடி பார்க்கலாம் என்ற பயங்கரமான சூழ்நிலையில் இந்த மனிதர்களை, ஆண்டுடைய பிள்ளைகளை பிசாசு தள்ளுறான். ஏன்னா கடன் வாங்கின பிறகு ஒரு மனுஷனுக்குள்ளே சமாதானம் இருக்காது. அப்படியே இருதயம் அப்படியே பாரப்படும். பார்த்தீங்களா? உங்கள் ஹார்ட் பீட்டை செக் பண்ணி பாருங்கள். ஒரு விதமான ஒரு பாரம், ஒரு திகில், ஒரு பயம் அப்படியே இருதயத்தில் துடிச்சுன்னு இருக்கும். இது ஒரு பக்கம் பார்த்தா பிள்ளைகளை அவமானப்படுத்திடுவானோ கடன்காரன். நம்ம சகோதரிமாருங்கள்னு வச்சிங்கன்னா சகோதரிகள் நினைப்பாங்க, ஏற்கனவே சகோதரிங்க பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அவமானத்தை கூட பெண்களால், சகோதரிகளால் தாங்கவே முடியாது. ஆண்களாவது ஒரு கடன்காரனுக்கு தைரியமாக பதில் சொல்லி அவங்கக்கிட்ட வாக்குவாதம் கூட பண்ணுவாங்க. ஆனால் பெண்கள் பார்த்திங்கன்னா பயங்கர சென்டிமெண்ட்டு, பயங்கர பாசத்துக்கு அடிமை. பெண்களால் கடன்காரருக்கு முன்னாடி போய் அவங்ககிட்ட பேசக்கூட ஒரு சில பெண்களுக்கு தெரியாது. சில பெண்கள் ரொம்ப பேதையாக இருப்பாங்க. ஒரு சில பெண்கள் பார்த்திங்கன்னா பயங்கர போல்டாக கூட இருப்பாங்க. ஆனால் கடன்காரருக்கு முன்னாடி போய் என்ன பேச முடியும், என்ன சொல்ல முடியும்? அதனால் குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள், கணவன் மனைவிக்கு ஏற்படக்கூடிய காரியங்களை பார்த்திங்கன்னா பிசாசு அப்படியே குடும்பத்தையே ஒரு பாம் வச்சு வெடிக்க வைக்கிற மாதிரி பயங்கரமான அந்த கடன் பிசாசு உள்ள நுழைஞ்சுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் கவுன்சிலிங் கிடைக்காம, தேவனுடைய ஆலோசனை கிடைக்காம, பொறுத்து பார்த்து சில மாதங்கள் அல்லது ஒரு சில வருஷங்கள் கழிஞ்ச பிறகு எதையாவது மாத்திரையோ மருந்தை ஏதோ ஒரு பூச்சி மல்லி மருந்தையோ குடிச்சிட்டு செத்து போகிறாங்க, இல்லை ஆற்றுல குடிச்சிடுறாங்க, இல்லை ட்ரெயினில் பாஞ்சிடுறாங்க. எத்தனை சம்பவங்கள் நடக்குது. நீங்கள் செய்தி எடுத்து பாருங்கள். கடன் தொல்லையினால் செத்த சரித்திரத்தை மாட்டம் பாருங்களேன். எவ்வளோ வருது, பேப்பரில் வருது, டிவியில் வருது, யூடியூப்பில் வருது. இப்போ நான் சமீபத்தில் இப்போ கூட ஒரு செய்தியை பார்த்தேன். கடன் தொல்லையினால் ஒரு குடும்ப தலைவன் தன்னுடைய 3 பெண் குழந்தைங்களை கழுத்தறுத்து கொண்டுட்டு அவனும் தற்கொலை பண்ணி சேர்த்துட்டான். எவ்வளோ வேதனையாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. சரி, அந்த குடிகாரனாவது ஆண்டவர் அறியாதவன் பிள்ளைகளை கொண்டுட்டு அவனும் தற்கொலை பண்ணி செத்துட்டான். ஆண்டவர் அறிஞ்சவங்க, கர்த்தரை ஆராதிக்கிறவங்களுக்கு எப்படி கடன் வருது?
கடன் ஏன் வருது என்பதை நம்ம சிந்திக்கும் போது குடும்பம், படிப்பு, வீடு காரியம், சில சமயம் வியாதி, திடீர் வியாதி வந்து மருத்துவ செலவுக்காக கடன் வாங்குகிறோம். இந்த திடீர்னு ஒரு வியாதி வந்துச்சுன்னு வச்சிங்களேன், மருத்துவ செலவுக்கு கடன் வாங்கிட்டு ஐயோயோ ஏன் கேட்குறீங்க, அந்த பணம் கண்டே இல்லைன்னா அந்த குறிப்பிட்ட பாசத்துக்குரிய அவங்கள வந்து நம்ம உயிரோடு பார்க்கவே முடியாது. அதனால் கடன் வாங்குகிறோம். எத்தனை விதத்தில் வந்து கடன் சுமை என்கிற பிசாசு நூதனமாக நுழையுதுன்றதை பாருங்கள். அதாவது ஒருத்தருக்கு உடம்பு முடியல, வியாதி, அதனால் வந்து நீங்கள் போய் கடன் வாங்கினீங்க, நான் தப்புன்னு சொல்ல வரல. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் நொந்து போயிருக்கிறீங்க. ரொம்ப நொந்து போய் கடன் தொல்லையினால் கண்ணீரோடு இருக்கும்போது நானும் உங்களை வேதனைப்படுத்தி பேசணும்னு நான் இங்கே யூடியூப்பில் பேச வரல. உங்களை ஆறுதல் படுத்தணும், தைரியப்படுத்தணும், உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும், உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து உங்களை கர்த்தருக்குள்ளே நல்ல ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்க்கணும் என்பதுக்காக தான் இந்த சத்தியத்தை நான் பதிவு செய்கிறேன். அதனால் தைரியத்தை மாத்திரம் விட்டுறாதீங்க, விசுவாசத்தை விட்டுறாதீங்க. என்ன நடந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரு, அவர் நம்முடைய வலது பக்கத்தில் நமக்கு நிழலாக இருக்கிறார் என்பதை ஒருபோதும் நம்ம மறக்கவே கூடாது. ஏசப்பா வந்து உங்களுடைய வலது பக்கத்தில் உங்களுக்கு நிழலாக இருக்கிறார், உங்கள் கண்ணீரை துடைக்கிற தெய்வம். அதில் எந்த மாற்றம் கிடையாது, எந்த மாற்றமும் கிடையாதுங்க. ஏசப்பா உங்கள் வலது பக்கத்தில் உங்களுக்கு துணையாகவே இருக்கிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால் கர்த்தர் வந்து உங்கள் வலது பக்கத்தில் உங்களுக்கு துணையாக இருக்கிறார், உதவி செய்கிற தகப்பனாக இருக்கிறார். எத்தனை லட்சம் உங்களுக்கு கடன் இருந்தாலும் கர்த்தர் உங்கள் வலது பக்கத்தில் உங்களுக்கு நல்லா இருக்கிறார். அதனால் கவலைப்படாதீங்க. எந்த விதத்தில் நீங்கள் வந்து கவலைப்படவே கூடாது. என்னோடு கூட ஒரு வசனத்தை வாசிங்க. 121ஆம் சங்கீதம் இந்த 5வது வசனத்தை என்னோடு கூட வாசிங்க. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாக இருக்கிறார். இந்த தேவ செய்தி கேட்குற அருமையான சகோதரியே சகோதரியே, ஏசப்பா உங்கள் வலது பக்கத்தில் உங்களுக்கு நிழலாக இருக்கிறார், உங்களை காக்கிற தேவன். அதனால் இந்த வேத வசனத்தை நல்லா பாருங்கள். ஏசப்பா நம்ம வலது பக்கத்தில் நிழலாக இருக்கிறாரு. அப்போ கடன்காரன் உங்களை தொட முடியுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் நீதியாக வாங்கணும், உண்மையாக வாங்கணும், வாங்கின கடத்தை அடைக்கணும் அப்படின்னு ஆண்டவருக்கு பயப்படுறீங்க. ஆனால் உங்களுக்கு மேலே மேலே வருமானம் வராதபடி சத்துரு பயங்கரமாக தடை செய்யுது. சாத்தான் தான் பயங்கரமான சூழ்ச்சியை பண்ணுறான கண்டி கர்த்தர் வந்து இங்கே பாருங்க, இதெல்லாம் பார்த்துக்கணும் சும்மா இருக்கிறாரு அப்படின்லாம் நினைக்காதீங்க. அவன் சூழ்ச்சி பண்ணட்டும், ஆண்டவர் உங்கள் வலது பக்கத்தில் நிழலாக இருந்துன்னு இருக்கிறார். உங்களை அழிக்க முடியாது, உங்கள் மேலே கைப்பட முடியாது. அந்த கடன் என்கிற பிசாசு உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு முறை சிம்சோன் என்ற ஒரு மனுஷன் இருக்கிறான் வேதத்தில். நீங்கள் நியாயாதிபதிகள் இந்த 14ஆம் அதிகாரத்தை கவனிங்க. அந்த சிம்சோனுடைய ஜீவனை எடுக்கணும், அவனை சாகடிக்கணும்னு சொல்லி அவனுக்கு முன்னாடி கர்ச்சித்து ஒரு சிங்கம் எழும்பி வருது. அப்போ பாருங்கள், அந்த நிமிஷத்தில் அவனுக்கு அங்கே உதவி செய்ய யாரும் கிடையாது. கூட சிம்சோனு கூட தாய் தப்பன் தான் இருக்கிறாங்களே கண்டி, வேறு யாரும் அங்கே உதவி செய்ய யாரும் இல்லை. அவங்க போகிற வழி ஒரு சிங்கம் வருதுன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த லொக்கேஷனை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அந்த சிங்கம் வந்து அவங்க போகிற வழியில் வருதுன்னு சொன்னால் கண்டிப்பாக அது ஒரு காட்டு பகுதியாக தான் இருந்திருக்கணும் அந்த காலத்தில். ஸோ அந்த திராட்சை தோட்டத்துக்கு பக்கத்துலேருந்து அந்த சிங்கம் வந்து சிம்சோனை சாகடிக்க முயற்சி பண்ணுது. கெட்சித்து அந்த பெரிய பாலசிங்கம் அவனுக்கு முன்னாடி வந்து நிற்கிது. நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் இந்த சரித்திரத்தை பார்க்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த சிங்கத்தின் கையில் அந்த சிம்சோனை விட்டாரா? அவனுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் பெரியவராக இருக்கிறார். ஆனால் அந்த இடத்துல ஆண்டவரே இந்த சிங்கம் என்னை சாகடிக்கு வந்துடுச்சுப்பா, என்னை காப்பாற்றுன்னு சொல்லி சிம்சோன் சொல்லலை. விசுவாசத்தில் அவன் போயின்னு இருக்கிறான். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? அவனுக்கு ஆபத்து வரும்போது அவன் கேட்காமலே அவன் கர்த்தர் நோக்கி கூப்பிடுவதற்கு முன்பதாகவே அவன் மேலே ஒரு பலமான அபிஷேகத்தை தந்து அந்த சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டி போல கிழிச்சு போட்டாங்க. அந்த ஆவியானவர் இன்னைக்கு உங்கள் கூட இருக்கிற. உங்களுக்கு ஒரு ஆபத்து வந்தால் அது கர்த்தருடைய ஆபத்து. உங்களை கடன்காரன் வந்து அவமானப்படுத்துகிறான்னா அவன் கர்த்தரை அவமானப்படுத்துகிறான். அதுதாங்க உண்மை. இந்த சத்தத்தை கேட்குற நீங்கள் ஒரு வேளை சகோதரிகளாக இருப்பீங்களானால் ஒரு சின்ன அவமானத்தை கூட உங்கள் மனசு தாங்க மாட்டேங்குது. கடன்காரன் வந்து சபிக்கிறான், கெட்ட வார்த்தை கேட்குறான். இன்னும் சில கடன்காரன் பார்த்திங்கன்னா
பெண்கள் வந்து அழகாக இருக்கிறாங்க அப்படின்னா வேறு மாதிரி வர பேசுவான். இதெல்லாம் குடும்பத்து பெண்களால் தாங்க முடியாது, சகிக்க முடியாது, ஏற்றுக்க முடியாது. அதனால் மானம்தான் பெருசு அப்படின்னு சொல்லி உயிரை கூட மாற்றிக்கிற பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கி ஆண்களை விட பெண்களை தான் நான் இன்னும் தைரியப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். ஆண்களையும் தைரியப்படுத்தணும், ஆனால் ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு ரொம்ப இலகன மனசு, ரொம்ப பூவான மனசு. சின்ன அவமானத்தை கூட ஒரு பெண்ணால் தாங்க முடியாது. ஒரு சில ஜென்ஸு பார்த்திங்கன்னா மனைவிக்கு தெரியாமல் கடன் வாங்கிட்டு அந்த கடன் முத்தின பிறகு அந்த கடன் பெருசாகி வட்டிக்கு மேலே வட்டி பெருகின பிறகு தான் மனைவிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இதனால் குடும்பத்தில் தகராறு, பிரச்சனை. பெண்களுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா 199 பெண்களுக்கு கடன் சுமை ஆண்களால் தான் வருது. இன்னும் குடிகார ஆண்கள்கிட்ட பெண்கள் எப்படி வாழ முடியும்? வாங்கின கடத்தை அடைச்சிட்டு கௌரவமாக வாழணுன்னு தான் ஒவ்வொரு குடும்ப பெண்களும் நினைக்கிறாங்க. இன்றைக்கி நான் தெளிவாக ஒவ்வொரு பெண்களோடு கூட நான் பேசுகிறேன். சகோதரிகளை நல்லா கவனிங்க. உங்களை தாயின் கருவில் வேறு பிரிச்சது ஏசப்பா. உங்களுக்கு வாழ்க்கை துணையை தந்தது அவர் தான், உங்களுக்கு பிள்ளைகளை தந்தது அவர் தான், வீடு வாசல் தந்தது அவர் தான். அப்படிங்கும்போது எல்லாம் பார்த்து 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 கர்த்தர் இவ்வளோ நன்மைகளை செஞ்சுருக்கிறார். இப்போ தேவையில்லாத குடும்ப செலவுக்காக கடன் வாங்கிட்டீங்க. கடன்காரனுக்கு நீங்கள் தான் அதிகமாக பதில் சொல்கிறீங்க. உங்கள் வீட்டுக்காராவது வேலைக்கு போயிடுறாரு, நீங்கள் தான் வீட்டில் 24 மணி நேரம் இருக்கிறீங்க. ஃபோன் வந்தால் கூட உங்களுக்கு தான் ஃபோன் வருது. கடன்காரனுக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியாமல் என்ன செய்கிறதுன்னு சொல்லி இரவு முழுவதும் நீங்கள் தூக்கம் இல்லாமல் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கு. ஏசப்பா உங்களை நேசிக்கிறேன். நான் சொல்கிறேங்க, கர்த்தர் உங்களை நேசிக்கிறேன். நான் என்னுடைய கூட பிறந்த சகோதரிக்கிட்ட சொல்கிற மாதிரி சொல்கிறேன். ஒருபோதும் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். ஒரு கடன்காரன் வந்து உங்களை அவமானப்படுத்துகிறான், உங்களை அவதூறாக பேசுகிறான், உங்களை தரக்குறையாக பேசுகிறான், நான் வீட்டுக்கு வந்து உங்களை அவமானப்படுத்திடுன்னு சொல்லி ஃபோனில் கூட அவன் பேசலாம். அவன் உங்ககிட்ட பேசலாமா? கர்த்தர்கிட்ட பேசின்னு இருக்கிறான். கர்த்தருக்கு முன்னாடி யாருன்னா விரல் நீட்டி பேச முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. ஏசப்பாக்கு முன்னாடி யாராவது விரல் நீட்டி பேச முடியுமா? உங்களை அவன் விரல் நீட்டி கெட்ட வார்த்தை கேட்டு அவமானப்படுத்துகிறான். அதனால் நீங்கள் அழுது கூனி குறுகி அந்த சமுதாயத்தில் நீங்கள் குடியிருக்கிற அந்த ஏரியாவில் எவ்வளோ அவமானப்பட்டு கேவலப்பட்டீங்களோ இது எல்லாமே கர்த்தர் தான் உங்களுக்காகப்பட்டிருக்கிறேன். அந்த கடன்காரன் இங்கே பாருங்கள், உங்களை அவமானப்படுத்தினா பார்த்தீங்களா? அந்த கடன்காரன் கர்த்தரை அவமானப்படுத்துகிறேன். நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். ஏசப்பாவுடைய முகத்தில் எச்ச துப்புறாங்க. ஆண்டவர் தொடச்சினாரா இல்லையா? ஒரு சில இடத்துல நீங்கள் அவமானத்தை பொறுத்துக்குன்னு தான் ஆகணும். வேறு வழி கிடையாது, வேறு திசை கிடையாது. ஏசப்பா முகத்தில் எச்ச துப்புறாங்க. உலகத்தையே படைத்தவர், வானம் பூமியை படைத்தவர், முழு உலகத்தை படைத்தவர், மிருகங்கள், பறவைகள், மனிதனை எல்லாத்தையும் அவர் தான் படைத்தார். இவ்வளோ பெரிய ராஜா இந்த பூமியில் எப்படி வாழ்ந்திருக்கிறார் என்பதை யோசிச்சு பாருங்க. அவரே அவமானப்படுத்துகிறாங்க. அவர் முகத்தில் எச்ச துப்புறாங்க. அவருடைய கையை கட்டிட்டு முகத்தில் எச்ச துப்புறாங்க. ஏசப்பாவோட 2 கையை பின்னாடி கட்டிட்டு அவர் முகத்தில் எச்ச துப்புறாங்க. எப்படி தாங்க முடியுங்க? துடைக்க முடியுமா? ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, அவர் சூழ்ந்து எல்லாருமே அவருடைய முகத்தில் எச்ச துப்புறாங்க. அந்த உமிழ் நீரை துடைக்க கூட அவருக்கு கை இல்லை. ஏன்னா 2 கையும் பின்னாடி பிடிச்சி கட்டிட்டாங்க. இதில் கண்ணை கட்டி அவருடைய தலை மேலே கொட்டாங்கொட்டி ஞான சிருஷ்டினால் உன்னை கொட்டினது யார், நீ எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி பரியாசம் பண்ணி சிரிக்கிறாங்க. அவர் போட்டிருந்த அங்கி கூட எடுத்து சீட்டு போடுறாங்க. இந்த அவமானத்தெல்லாம் ஆண்டவர் ஏன் சகிச்சார்னா, உங்களை கடன் தொல்லையிலிருந்து விடுவிக்க தான் வந்து அவர் சகிச்சார். அவருடைய ட்ரெஸ்ஸை எடுத்து சீட்டு போட்டாங்க பார்த்தீங்களா? யோசனை பண்ணி பாருங்கள். இந்த சூழ்நிலைக்கு ஆண்டவர் ஏன் தள்ளப்பட்டார்? யோசனை பண்ணி பாருங்கள். நம்முடைய வறுமைகள் தரித்திரத்தை மாற்றி நம்முடைய பாவங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி நம்மளை சாட்சியை நிறுத்துறதுக்கு தான் ஆண்டவர் இந்த அவமானத்தை சகிச்சார். புரியுதுங்க நாங்கள் சொல்கிறது உங்களுக்கு? ஆண்டவர் அவமானத்தை அப்படியே சகிச்சார், பொறுமையாக சகிச்சார். அதனால் கடன் வாங்கிட்டோம், அவமானம் ஆயிடுச்சு, வீட்டை சுற்றி நம்மளுக்கு அவமானம் ஆயிடுச்சு, இனி நம்ம வாழக்கூடாது, நம்ம உயிர் ஆயிடுச்சிக்கலான்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை தற்கொலைக்கு நேராக போயிட்டீங்கன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நீங்கள் நரகத்துக்கு தான் போக முடியும். உங்களோட கடன் எத்தனை லட்சமாக இருக்கட்டும், எத்தனை கோடியாக இருக்கட்டும், கர்த்தர் கட்டுவார். ஏசப்பா கொடுக்க வைப்பார்மா, வாங்குகிற உங்களை கொடுக்க வைப்பார். ஆண்டவர் உங்கள் வலது பக்கத்தில் உங்களுக்கு நேலாக இருக்கிறார். இதுதான் வசனம், இதுதான் இந்த சத்தியத்துடைய முக்கியமான தலைப்பு. ஏசப்பா உங்கள் வலது பக்கத்தில் உங்களுக்கு நேலாக இருக்கிற.
யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ ஆண்டவர் வலது பக்கத்தில் நிழலாக இருக்கிற நம்மளை காக்கிற தேவனாக இருக்கிறாரு. பகலில் வெயில் படக்கூடாது, இரவில் அந்த சூரியனுடைய வெளிச்சம், சந்திரனுடைய வெளிச்சம் கூட நம்ம மேலே படக்கூடாது. இவ்வளோ அன்பு, பாசம், மன உருக்கத்தை ஏசப்பா உங்களுக்கு எனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறேன். அப்போ ஆண்டவரை மீறி, அவருடைய சமூகத்தை மீறி, அவருடைய வார்த்தையை மீறி, கடன் தொல்லையினால், கடன் சுமையினால், அவமானத்தினால நம்ம உயிரை மாற்றிக்கணுமாண்ணா பரலோகமே நம்மளை மன்னிக்காது. அதனால் தயவுசெய்து என்னுடைய அம்பிள் ரிக்வெஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, கடன் தொல்லையினால் தயவுசெய்து உங்கள் உயிரை மாற்றிக்காது. இந்த ஆத்தும பாரம் எனக்கு தானாக வரலைங்க, ஆவியானவர் கொண்டு வந்தார். என்னுடைய பழைய செய்தியெல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஏசப்பா அதிசயம் பண்ணுவார், அற்புதம் பண்ணுவார், பைபிளில் இந்த அதிசயம் நடந்தது, அந்த அதிசயம் நடந்தது, இல்லைனா பரிசுத்தமாக இருங்க, நீதியாக வாழுங்க இப்படின்னு காஸ்பல் பேசியிருப்பேன். பொதுவான காஸ்பல், பொதுவான சுவிசேஷம் பேசியிருப்பேன். சமீப காலமாக தான் எனக்கு இந்த தாட்ஸ் வந்தது. ஸோ இந்த கடன் தொல்லையினால் கஷ்டப்படுற ஜனங்களை கேட்ச் பண்ணி, அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து, அவங்களுக்கு சத்தியத்தை கொடுத்து, அவங்களுக்கு வார்த்தை கொடுத்து, அவங்கள தெளிவுபடுத்தணும் அப்படின்றதுக்காக நான் என்ன செஞ்சேன், ஆவியானவர்கிட்ட ஜெபம் பண்ணி ஒரு 4 பார்ட்டை வெளியிட்டேன். நல்ல வரவேற்பு, நல்ல வியூவர்ஸ் கிடச்சிது, நல்ல சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்தாங்க. ஒரு சில சகோதரிமார்கள் அதிகமாக உயிருக்குற என்னுடைய வார்த்தைகளை, கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து அவங்க ரொம்ப தெளிவாகி ரொம்ப பிளஸ்ஸிங்காக மாறி இருக்கிறேன். ஒரு சில பேர் நேரில் சென்னையில் நான் இருக்கிறேன், சென்னைக்கே வந்து என்னோடய சபையிலே நான் சாட்சி கொடுப்பேன், பாஸ்டர் உங்கள் சபைக்கு நான் உதவி செய்வேன் அப்படின்ற நல்ல இருதயத்தை கூட வெளிப்படுத்தியிருக்கிறேன். அவங்களுக்கே பயங்கரமான கடன் பிரச்சனை 1000 இருக்குது. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிட்டாரு, என்னை விடுவிச்சிட்டாரு, இந்த கடன் தொல்லை விடுவிச்சிட்டாருன்னா உங்களை சந்திக்க நான் நேரடியாக வரேன்றேன். ஒவ்வொரு ஊர்லேருந்து தினமும் ஃபோன் கால் வந்து தான் இருக்குது. எனக்கு இவ்வளோ கடன், எனக்கு அவ்வளோ கடன் அப்படின்னு தான் சொல்லின்னு இருக்கிறேன். அப்போ கர்த்தர் பாருங்கள், இதெல்லாம் நான் பொறுமையாக நிதானமாக கேட்பேன். எவ்வளோ நேரமானாலும் அவங்கக்கிட்ட பொறுமையாக அவங்களுடைய துக்கத்தை விசாரித்து அவங்கள சிரிக்க வைக்கிற வரைக்கும் கவுன்சிலிங் கொடுப்பேன். கர்த்தர் அந்த தகப்பனுடைய இருதயத்தை எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிறேன். நீங்கள் கூட கடன் தொல்லையினால் கண்ணீரோடு கஷ்டத்தோடு இருந்தீங்கன்னா தாராளமாக உங்கள் சொந்த சகோதரம் போல் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய கஷ்டத்தை பொறுமையாக சொல்லு. அப்படியே அந்த ஃபோனில் உங்கள் தகவலை எல்லாம் கேட்டு எனக்கு ஒரு ஜபகுறிப்பு ஒரு நோட்டு இருக்குது. அந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டு ஜபகுறிப்பு நோட்டில் உங்கள் பேர், உங்களுடைய ஃபேமிலி நம்பர்ஸுடைய பேர், எல்லாருடைய பேர், உங்களுக்கு எத்தனை லட்சம்னு சொல்லி எழுதி தேவ சமூகத்தில் உங்களுக்காக தினமும் ஜெபிப்பேன். உண்மையிலே சொல்கிறேங்க, டெய்லி ஃபோன் கால் வருது. எல்லாருடைய அந்த கடன் சுமையில் கஷ்டப்படுறவங்களுடைய பேரெல்லாம் எழுதி தேவ சமூகத்தில் வச்சுருக்கிறேன். அதனால் நீங்களும் என்னை தொலைபேசியில் இந்த மாதிரி எனக்கு கடன் வாங்கி தற்கொலை என்ன வருது, சித்தலாம்போல என்ன வருது, என்னை வந்து எனக்கு யாருமே உதவி செய்யலை, என் பிரச்சனை எப்படி இருக்குது, இந்த கடன்காரனை என்னால் சமாளிக்க முடியல அப்படின்னு ரொம்ப துக்கப்பட்டீங்கன்னா நீங்கள் தயவுசெய்து நீங்கள் உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. நீங்கள் ஃபோன் பண்ணுற நேரத்தில் ஒரு வேளை நான் ஃபோன் எடுக்கலாம் கூட, மறுபடியும் லைவாக உங்களுக்கு மறுபடியும் நான் வந்து பேசுவேன் உங்களாண்ட. அதனால் தயக்கப்படாதீங்க, அச்சப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஓகேங்களா? என் மூலிமா நீங்கள் ஆவியானவரை பார்ப்பீங்க. அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. கடன் வாங்கிட்டு அந்த கடத்தினால நீங்கள் எப்படி புழு போல் எப்படி துடிக்கிறீங்க, அந்த ஒவ்வொரு துடிப்பும் கர்த்தருக்கு தெரியும். ஆவியானவன் என்னை ஏவுதனால தான் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேங்க. கடன் வாங்கிட்டு எப்படி நீங்கள் துடிக்கிறீங்களோ அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கினே இருக்கிறேன். தீர்க்க தரிசனமாக நான் சொல்கிறேங்க, நீங்கள் ஒரு புழு போல் துடிச்சுன்னு இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்கள் வேதனையை கண்டிப்பாக மாற்றுவார். நீங்கள் கவலைப்படவே கூடாது. இப்போ நீங்கள் உடஞ்சி போயிருக்கலாம், நீங்கள் அப்படியே நொறுங்கி போயிருக்கலாம். ஐயோ, இந்த வாங்கின கடத்தை நான் எப்படி தான் அடைப்பேன், இரவெல்லாம் தூக்கம் இல்லையே, சாப்பிட முடியலையே, என்னால் ஜெபிக்க முடியல, தேவனை துதிக்க முடியல, யாருக்கிட்டையும் ஃப்ரீயாக பேச முடியல, இவ்வளோ மன அழுத்தம், இவ்வளோ வேதனை, நான் என்ன செய்வேன் ஆண்டவர்னு சொல்லி நீங்கள் அப்படியே கண்ணீரோடு இருக்கலாம். இன்னும் கூட நீங்கள் யோசிக்கலாம், எந்த ரூபத்தில் எப்படி பணம் வரப்போகுது, தாய் தப்புனும் கைவிட்டாங்க, அண்ணன் தம்பியும் கைவிட்டாங்க, அக்கா தங்கச்சியும் கைவிட்டாங்க, நண்பர்கள்லாம் கைவிட்டாங்க, குடும்பமே எனக்கு அகென்ஸ்டாக வர இருக்குது, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நீங்கள் ஒரு உடஞ்ச பாத்திரத்தை போல் நீங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒருவர் இருக்கிறாருங்க. ஏசப்பா உங்கள் கூட, உங்கள் வலது பக்கத்தில் உங்களை நிழலாக இருக்கிறார். உங்கள் கண்ணீரை துடைக்கிற தெய்வம். அவர் ஒருபோதும் உங்களை விட்டு விலக மாட்டார். உங்களை குற்றப்படுத்தாத ஒரே ஒரு தெய்வம் அவர் தாங்க.
உங்கள் வீட்டாரெலாம் குற்றப்படுத்துவாங்க. ஏன் வாங்கின கடன், ஏன் வட்டிக்கு வாங்கின கடன், கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்க, தொலைச்சி எடுப்பாங்க. ஏன் நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைங்க கூட உங்களை கேள்வி கேட்கும், ஏம்மா கடன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி நிந்திக்கும். நீங்கள் சொல்லுங்கள், உனக்கு ஃபீஸ் கட்ட தானடா வாங்கினேன், அம்மா வேறு எதுக்கு வாங்கினேன், உங்கள் அப்பா சரியாக சம்பாதிச்சு கொடுத்துருந்தா நான் ஏன் கடன் வாங்கியிருப்பேன், உங்கள் அப்பாவுடைய உடம்புல இவ்வளோ வியாதி, அவர் ஒரு காலத்தில் நம்மளுக்கு உழைச்சி கொட்டலையா, நீங்கள் படிக்கணும், நல்ல எதிர்காலத்தை வரணும் தானே அம்மா வந்து கடன் வாங்கினேன். ஏன்னா அந்த கடன்காரன் வந்து பிள்ளைங்க எதில் பேசும்போது பிள்ளைங்க வேறு வழியில்லாத தாய் தப்பனுக்கு இந்த வார்த்தையை சொல்லுது. கடன் வாங்கிட்டோம்னா அந்த கடன்காரன் பேசுகிற பேச்சுன்றது ஐயோ ஏன் கேட்குறீங்க, சாப்பாடு அள்ளி ஒரு வாய் உள்ள வச்சு சாப்பிட முடியும். அது என்ன சுவையான ஆகாரமாக கூட இருக்கட்டும், அது ஒரு பிரியாணியை கூட இருக்கட்டும், ஒரு கடன்காரன் ஒரு வார்த்தை சொல்லிட்டான் அப்படின்னா அவ்வளோதாங்க. கண்ணீர் தான் சாப்பாடு, கண்ணீர் தான் சாப்பாடு. சில பேருக்கு கண்ணீர் தான் சாப்பாடு, கண்ணீர் தான் உணவு. இரவெல்லாம் அந்த கடன் சுமையினால் ஆகிறவங்க ஆயிரக்கணக்கான ஜனங்குது. ஒரு சில பேர் வாங்கின கடத்தை எப்படி கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இரவு 2 மணி 2:30 மணி 3 மணி வரை கூட மூச்சுன்னு இருக்கிறேன். தூக்கமே வரத்து கிடையாது சில பேரால். அந்த கடன் பிசாசு அப்படி ஒரு மன அழுத்தத்தை உண்டாகுது. நீ சாவு, நீ சாவு, ஏன் இருக்கிற, நீ சாவு, நீ சாவு, ஏன் இருக்கிற, கடன் வாங்கிட்டல, நீ ஒரு பாவி, உன் குடும்பம் உன்னால் அவமானப்பட்டுச்சு பார்த்தியா, அவன் பொண்டாட்டி புள்ளியெல்லாம் கடன்காரன் வெளியே இழுத்துன்னு வந்து தெரு வரைக்கும் எடுத்துன்னு வந்து எப்படி சிரிக்க வச்சுட்டு போனான் பார்த்தியா, 10 பேர் உனக்கு அட்வைஸ் பண்ணாங்க பார்த்தியா, ஏன் உயிரோடு இருக்கிற, இப்போவே மருந்து குடிச்சிடு, இப்போவே தூக்கு மாட்டிக்கோ, இப்போவே ஏரியில் குடிச்சிடு, இப்படியே குளத்தில் குடிச்சிடு அப்படின்னு சொல்லி எப்படியெல்லாம் பிசாசு அவங்கள வஞ்சிக்க முடியுமோ அவ்வளோ வஞ்சித்து ஒவ்வொருத்தரும் நரகத்தில் தள்ளணும்னு சொல்லி சாத்தான் வந்து இன்றைக்கி போராடினு இருக்கிறான். இந்த தெய்வ செய்தி கேட்குற அருமையான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய ஆத்துமா கர்த்தருக்கு விலையேற பெற்றது. இந்த சரீரம் தான் அழிஞ்சு போகுது, உங்களுடைய ஆத்துமா ஒருபோதும் அழிஞ்சு போகாது. கர்த்தர் உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்துக்கு இன்றைக்கு பெரிய ஒரு விடுதலை தருவார். நீங்கள் நினைக்கலாம், எப்படி வந்து இத்தனை லட்சம் கடத்தை நான் அடைக்க முடியும், எந்த பக்கமும் எனக்கு வழி திறக்கப்படலையே, எல்லா பக்கமும் எனக்கு தடையாக இருக்குது, நான் கடனை அடைச்சிட்டு குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னோடய சந்தோஷத்தை கெடுக்க, என் சமாதானத்தை கெடுக்க இந்த கடன்காரன் ஒரு ஃபோன் பண்ணாவே நான் பயப்படுறேன், அலறேன், வீட்டுக்கு வந்துடுவேன்றான், ஐயோயோன்னு சொல்லி நீங்கள் பயங்கரமான பதட்டத்தில் பயத்தில் கூட இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அருமையான சகோதரியே சகோதரியே, கர்த்தர் ஆவியானவர் மெல்லிய சத்தத்தோடு கூட உன்னுடைய காயப்பட்ட அந்த இருதயத்தை ஆண்டவர் அவருடைய வார்த்தையினால், அவருடைய இரத்தத்தினால, அவருடைய அபிஷேகத்தினால அந்த காயங்களை ஆண்டவர் கட்டுவார். உங்கள் இருதயம் கடன் சுமையினால் அப்படியே காயப்பட்டுன்னு இருக்குது, ஃப்ரீயாக இருக்க முடியல உங்களால். சிரித்தா கூட அந்த சிரிப்பில் உண்மை கிடையாது, சாப்பிட்டா கூட ஒரு திருப்தி கிடையாது, தூக்கம் கிடையாது, வருமானத்துக்கு மீறி செலவு, என்ன செய்வது, இந்த கடனை சமாளிக்க முடியல, எப்படி இஎம்ஐ கட்டுவேன், எப்படி லோனை கட்டுவேன், எப்படி வாடகை கட்டுவேன், எப்படி கரண்ட் பில் கட்டுவேன், எப்படி கேஸ் புக் பண்ணுவேன், பிள்ளைங்களுக்கு எப்படி ஃபீஸ் கட்டுவேன், பிள்ளைகளுடைய துணிமணி தேவைகளை எப்படி நான் வந்து வாங்கி கொடுக்க முடியும்னு சொல்லி ரொம்ப ரொம்ப நீங்கள் மரண அவஸ்தைப்பட்டு இருக்கலாம். கர்த்தர் மரண கட்டை உடைப்பாருங்க. ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது, என் நெருக்கத்தில் நான் கர்த்தர் நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் கேட்டர்லி என்னை விசாலத்தில் கொண்டு வந்து நிறுத்தினாரு. யோசனை பண்ணி பாருங்க, எனக்கு உண்டான நெருக்கத்தில் நான் கர்த்தர் நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் கேட்டர்லி என்னை விசாலத்தில் கொண்டு வந்து நிறுத்தினார் அப்படின்னு ஒரு வசனம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. அது மாத்திரமல்ல, 138ஆம் சங்கீதத்தில் வசனம் எழுதப்பட்டிருக்குது, நல்லா குறித்து கொள்ளுங்க. 138ஆம் சங்கீதம் 7வது வசனத்தில், 138 7வது வசனத்தில் குறித்து கொள்ளுங்க, தெளிவாக சொல்கிறேன் 2 முறை. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாய் உமது கையை நீட்டுவே, உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, துன்பத்தின் நடுவிலே நடக்கும்போது கர்த்தர் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் உயிர்ப்பிக்கிறார். அப்போ துன்பம் வருத்தம் ஏன் வருது? கடன் என்கிற பிசாசினால் வருது. கடன் சுமையை உண்டாக்கி
உங்களுக்கு துன்பத்தையும் வருத்தத்தையும் உண்டாக்கி அதுக்கப்புறம் அந்த கடனையும் கட்ட விடாமல் வட்டியும் கட்ட விடாமல் வீடு வாசல் சொத்தை விற்றா கூட அடைக்க விடாதவளுக்கு சத்துரு பயங்கரமாக இறங்கிட்டு இருக்குது. ஆனால் நீங்கள் 138ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் உங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவரை நீங்கள் தரிசிக்கணும். உங்கள் வலது பக்கத்தில் உங்களுக்கு நேராக இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் ருசி பார்க்கணும். அப்போ தான் கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடித்தார் என்கிற ஜெயத்தின் வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். எல்லாருக்குமே இந்த வார்த்தை சொந்தமாகும். எந்த வார்த்தை சொல்லுங்கள்? கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். அதே 138ஆம் சங்கீதம் 8வது வசனத்தில் இந்த வார்த்தை பதிவு செய்யப்பட்டு. ஸோ கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடித்தார். எத்தனை லட்சமாக எத்தனை கோடியாக இருந்தாலும் கர்த்தர் கொடுக்க வைப்பார், செய்து முடிப்பார். நான் இப்போ துன்பத்தில் இருக்கிறேன், கடன் சுமையில் இருக்கிறேன், துக்கத்தில் இருக்கிறேன், எனக்கு கொடுத்து உதவி செய்து ஹெல்ப் பண்ண யாருமே இல்லைன்னு சொல்லி நீங்கள் கண்ணீரோடு இருப்பீங்க. ஆனால் வசனம் சொல்லுது, துன்பத்தின் நடுவில் நீ நடந்தாலும் உன்னை உயிர்ப்பிப்பேன். பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை எழுதி வச்சிருக்கிறேன். அதாவது நீங்கள் கூப்பிட்ட நாளில் கர்த்தர் உங்கள் ஆத்துமாவுக்கு முதல்ல பலன் தரார். அதே 138ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் பரிசுத்த ஆவியானவர் உடைஞ்சி போயிருக்கிற உங்கள் இருதயத்துக்கு வேண்டிய வார்த்தைகளை தரார். இருதயம் ஏன் இப்போது உங்களுக்கு உடைஞ்சி போயிருக்கு, ஏன் நொறுங்கி போயிருக்கிறீங்க, ஏன் பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறீங்க? இருதயத்தில் இந்த கடன் பிசாசு உள்ளே உட்காந்துன்னு உங்களை பயங்காட்டின்னு இருக்கு. அந்த கடன் பிசாசு உங்கள் இருதயத்தில் உட்காந்துங்கன்னு உங்கள் வீட்டாருடைய எல்லாருடைய இருதயத்தில் உட்காந்துங்கன்னு எல்லாருடைய இருதயத்தை கடினப்படுத்தி குடும்ப சமாதானத்தை கெடுத்து உங்களுடைய குடும்பத்தை அழிக்க பார்க்குது. ஆனால் இந்த சூழ்நிலை உங்களுக்கு இப்போ இருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்? வசனத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கணும், வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கணும். உங்கள்கிட்ட பணம், காசு, பொருள், வீடு, ஆஸ்தி, பங்களா எல்லாம் இருக்குது. அப்போ நீங்கள் கர்த்தரை தேடுறீங்களா? அது ஒரு விஷயம் கிடையாது. அது ஒரு விஷயமே கிடையாதுங்க. உங்களுக்கு லட்சக்கணக்கில் மாத வருமானம் வருது, கடன் சுமை கிடையாது. உங்களுக்கு ஏராளமான சொத்து இருக்குது, அசையும் சொத்து இருக்குது, அசையா சொத்து இருக்குது, கிலோ கணக்கில் தங்கம் இருக்குது, கொடுத்து உதவி செய்ய அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாம் இருக்கிறாங்க, பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு பெரிய சப்போர்ட்டு, உங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கு பெரிய ஒரு கூட்டம் இருக்கலாம். இப்போ நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறதால பிரயோஜனம் கிடையாது. கடன் சுமையினால் இப்போ நான் சாக போகிறேன், எனக்கு யாரும் உதவி செய்யலை, நான் ஒரு அனாதை, நான் ஒரு திக்கற்றவன், எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண வாய்ப்பே கிடையாதுன்றீங்களா? உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. என்ன வார்த்தை தெரியுமா? பாருங்க, நான் கூப்பிட்ட நாளில் கர்த்தர் எனக்கு மறு உத்தரவு அருளினார், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினார். சங்கீதம் 138ஆம் சங்கீதம் 3வது வசனம். நீங்கள் இப்போது கடன் சுமையினால் உடைஞ்சி போய் கர்த்தரை நோக்கி கூப்பிட்றீங்க. கர்த்தர் ஆத்துமாவுக்கு பலன் தந்து உங்களை தைரியப்படுத்த வருவாருங்க. ஆத்துமாவில் பலன் தருவார். உங்கள் ஆத்துமாவில் பலன் வந்தால் தான் நீங்கள் செயல்பட முடியும். அதனால் பிசாசு என்ன பண்ணுது? கடன் சுமையை உண்டாக்கி உங்கள் ஆத்துமாவை காலி பண்ணிடுது. உங்களுக்குள்ள விசுவாசம் வராது. என்னால் அடைக்க முடியாது. எப்படி அடைக்க முடியும்? மனைவி வருமானம் கம்மி, பிள்ளைங்க வருமானம் கம்மி. ஒரு சில பேருக்கு மனைவி வேலை செய்வாங்க, ஒரு சில ஆண்களுக்கு மனைவிமார்கள் வேலை செய்ய மாட்டாங்க. இதில் இன்னும் புருஷன் இல்லாத ஒரு விதவியாக இருந்தால் கடத்தை எப்படி அடைக்க முடியும்? அப்போ ஆத்மாவில் இன்னும் கூட ரொம்ப லோவான பலன் தான் இருக்கும். ஒரு துளி கூட ஆத்மாவில் பலன் இருக்காது. ஒரு வீட்டுக்காரர் இருந்தால் கூட ஒரு தைரியம் இருக்கும், ஒரு தைரியம் சொல்லுவார், நம்ம கடத்தை அடைச்சிடலாம். அப்போ விதவிகளுடைய கடன் சுமை என்பது எப்படி இருக்கும் யோசனை பண்ணிப்பார். ஸோ இந்த வேத பகுதியில் ஆண்டவர் ஆத்மாவில் பலன் தரார், கைவிட மாட்டார். எவ்வளோ ஆத்மா நொறுங்கி உடைஞ்சி போயிருந்தாலும் அந்த ஆத்மாவுக்குள்ளே ஏசப்பா பலன் தருவார். ஏன்னா உங்களை ரட்சித்த தேவன் உங்களுடைய ஆத்மாவில் உங்கள் இருதயத்தில் வாசம் பண்ண விரும்புகிறார். அவர் இருக்க வேண்டிய இடத்துல கடன் பிசாசு உள்ளே இருந்தால் அவர் ஒத்துப்பாரா? நீங்கள் சொல்லுங்கள் சகோதரிகளை, நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் இருதயத்தை யாருக்கு கொடுத்துருக்கிறீங்க? ஏசப்பா கொடுத்துருக்கிறீங்க. இப்போ அந்த இருதயம் ஃப்ரீயாக இருக்கா? கடன் சுமையினால் நிறைஞ்சிருக்கு. இப்போது ஏசப்பா இருக்கிற வேண்டிய அந்த இருதயத்துக்குள்ளே கடன் பிசாசு உள்ளே உட்காந்துருந்தா ஏசப்பா ஒத்துப்பாரா? சொல்லுமா, நீ சொல்லுமா. என் சொந்த சகோதரி போல் உன்னை கேட்குறேன். ஏசப்பா இருக்க வேண்டிய உன் இருதயத்தில் பிசாசு இருந்தால் அவர் ஒத்துப்பாரா? சொல்லுமா. பதில் ஒத்துக்க மாட்டார்ல. அப்போ தைரியமாக இரு. அப்போ இருதயத்தில் கை வை. ஆண்டவரே,
இது நீங்கள் வாசம் பண்ணுற இடம். என் இருதயத்துக்குள்ளே நீங்கள் தான் இருக்கிறீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களை தவிர நான் யாரையாவது ரொம்ப அதிகமாக நேசிக்கிறேன்னா கணவனையோ பிள்ளைகளையோ, இந்த உலகத்தில் எதனா ஒரு ஆசை இருக்கா? எல்லாத்தையும் உங்களுக்காக விட்டு கொடுத்தேன். நகை போகிறத விட்டு கொடுத்தேன், மேக்கப் விட்டு கொடுத்தேன். உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்காதோ நான் வேதத்தை படித்து எத்தனையோ விட்டு கொடுத்துட்டு உங்களுக்காக நான் வாரேனே. என் இருதயத்தில் உங்களுக்கு தானே முதலிடம், நீங்கள் தானே இருக்கிறீங்க. ஆனால் இப்போது பிசாசு கடன் சுமை உண்டாக்கி அவன் உள்ளே இருக்கிறான், அவனை வெளியே திறத்திட்டு நீங்கள் உள்ளே வாங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட உங்கள் ஆத்மாவை ஒப்பு கொடுங்க. பிசாசு பயப்படும். ஒரு உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு இடத்த வாங்குறீங்க, லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு வீட்டை கட்டுறீங்க. வீட்டுக்குள்ளே பீரோ கட்டில் எல்லாத்தையும் போட்டு கிச்சனுக்கு தேவையான எல்லா பொருள், சோபா கபா மொத்தம், ஹாலுக்கு தேவையானது, கிச்சனுக்கு தேவையான எல்லா A to Z எல்லா பொருளும் வாங்கி எல்லா விதமான வசதி வாய்ப்புகளோடு அந்த வீட்டை கட்டி இப்போ வெளியே போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டை பூட்டிட்டு வெளியே போயிட்டு வரீங்க. குடும்பமாக வெளியே போயிட்டு வரீங்க. வீட்டு பூட்டு உடச்சிருக்குது. உள்ளே ஒருத்தன் உட்காந்துக்கிறான். ஒத்துப்பீங்களா? அவன் திருடன் உள்ளே உட்காந்துக்கிறான். அவன் பயங்கரமான ஒரு திருடன் உள்ளே உட்காந்துக்கிறவன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிங்க. இது போல் நான் வீட்டில் இல்லாத டைமில் ஒருத்தன் பூட்டை உடச்சி உள்ளே உட்காந்துக்கிறான், அவனை வெளியே தரத்தணும். போலீஸ்காரங்க கூப்பிட்றீங்களா இல்லையா? போலீஸ்காரங்க வந்த பிறகு என்ன நடப்பாங்க? அந்த திருடனை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. இப்போ உங்கள் வீடு உங்ககிட்ட அந்த போலீஸ்காரங்க வாங்கி தராங்களா இல்லையா? அதுபோல தாங்க உங்கள் இருதயம், ஏசப்பா குடியிருக்கிற இருதயம் உங்களையே நூதனமாக வீழ்த்தி உங்களையே வச்சு கடன் வாங்க வச்சு இப்போது அந்த இருதயமாகிய கூடாரத்துக்குள்ளே பிசாசு திருடன் உள்ளே உட்காந்துக்கிறான். இப்போ ஏசப்பா என்ன பண்ணுறாரு? போலீஸ்காரங்க போல் எங்களை ஊழியக்காரில் அனுப்புகிறார். உங்கள் இருதயத்தில் இருக்கிற அந்த கடன் பிசாசை அடிச்சு தரத்தி அவனை பிடிச்சி பாதாளத்தில் கட்டுறதுக்காக தான் கர்த்தர் எங்களை ஏற்படுத்தி வச்சுருக்கிறேன். எப்போ நீங்கள் பயப்படலாமா? சொல்லுமா? பயப்படக்கூடாது. அவன் அப்படி தான் மிரட்டுவான். கடன் வாங்கிட்டா அப்படி தான் கேட்பான், அப்படி தான் திட்டுவான், அப்படி தான் பச்சை கேட்பான். நம்மளுக்கு அப்படியே ரத்தம் கொதிக்கும். ஏன் உயிர் வாழணும்? பேசாமல் செத்துடலாம். அதுதான் தப்பு. சகோதரியே சகோதரியே, இப்போ நீ ஒரு டிசைட் பண்ணப்ப, நம்ம ஏன் உயிர் வாழணும், நம்ம ஏன் இருக்கணும், கடத்தை அடைக்க வழி இல்லையே, பேசாமல் குடும்பமாக செத்துடலாம், இல்லை தனியாக நம்ம செத்துடலாம். அதுதான் ஆண்டவருக்கு நீ பண்ணுற பெரிய துரோகம். துரோகத்திலே பெரிய துரோகம் எது தெரியுமா? கடன் சுமையினால், கடன் தொல்லையினால் செத்து போனால் மோட்சமே கிடையாது, பரலோக ராஜ்யமே கிடைக்காது. ஆண்டவருக்கு பண்ணுற பெரிய துரோகம் இதுதான். கர்த்தர் செய்வார், ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார், என் வலது பக்கத்தில் அப்பா எனக்கு நிழலாக இருக்குது, கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். சூழ்நிலை மாறும், என் சூழ்நிலை கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறாரு, என் பிரச்சனை மாறுன்னு சொல்லி விசுவாசத்தில் ஜெபத்தில் நீங்கள் இருக்கணும். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஏசப்பா ஒரு புதிய வாசல் உங்களுக்கு திறப்பார், புதிய வழி திறக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்? இருக்கிற இடத்துல நீங்கள் முழங்கால் போட்டு ப்ரேயர் பண்ணுங்கள். இப்போ ப்ரேயர் பண்ணுங்கள், கண்ணீரோடு ஜெபிங்க. ஏசப்பா, என் இருதயமாகி கூடாரத்துக்குள்ளே ஒரு திருடன், ஒரு பிசாசு உள்ளே உட்காந்துக்கிறான், ஒரு சாத்தான் உட்காந்துக்கிறான். அந்த சாத்தான் கடன் என்கிற சாத்தான் கடன் சுமை உண்டாக்கி என்னை கட்டி என்னை வச்சுருக்கிறான், என்னை அவன் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கிறான். என்னை ஆண்டவரே கடன் வாங்க தூண்டி வட்டிக்கு வாங்க வச்சு என்னை வட்டி மேலே கட்ட வச்சு, அதுக்கப்புறம் வட்டியும் கட்ட முடியாமல் அசலும் கட்ட முடியாமல் சொத்து வீடு வாசலை விற்றா கூட கடனை அடைக்காதபடி சத்துரு பயங்கரமாக என்னை கட்டி வச்சுக்குது. ஆண்டவரே, நீங்கள் இருக்கிற வீட்டில், நீங்கள் இருக்க வேண்டிய இருதயமாகி கூடாரத்தில் இப்போ கடன் என்கிற திருடன் உள்ள உட்காந்துக்கிற ஆண்டவரே, அவனை ஆட்சி தரத்துங்க. ஆண்டவரே, நீங்கள் ஜபத்தில் கண்ணீர் விடுங்க, கண்ணீர் விடுங்க. நீங்கள் கர்த்தருடைய ஆலயம், அப்படி தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. இன்னொரு இடத்துல அதே கொரிந்தியர் புஸ்தகத்தில் வேறொரு இடத்துல எழுதப்பட்டிருக்குது, கர்த்தர் உங்களுக்குள்ள உலாவி உங்களுக்கு தேவனாக இருப்பார், நீங்கள் அவருக்கு குமாரும் குமார்த்திகளாக இருப்பீர்கள் ஆண்டு சொல்லியிருக்கு. அதனால் ஏசப்பா இருக்க வேண்டிய இடத்துல கடங்காரம் உள்ளே இருக்க முடியாதுங்க. நீங்களே இருக்க சொன்னால் கூட அந்த திருடன் இனிமேல் இருக்க முடியாது. ஏன்னா யூடியூப்பில் இப்போ நீங்கள் அவுட் ஸ்பீக்கர் வச்சு இந்த தேவ செய்தியை சத்தமாக கேட்டுன்னு இருக்கிறீங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயம், உங்கள் இருதயம் ஒரு பரிசுத்தமாக இருக்குது, ரொம்ப சுத்தமாக இருக்கிறீங்க. வாங்கின கடத்தை கொடுக்கணுன்ற எண்ணம் தான் உங்களுக்கு இருக்குதா கண்டி, ஏமாத்துற எண்ணம் உங்களுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட வயிற்றில் நீங்கள் பிறக்கலை. உங்கள் தாய் தகப்பன் உங்கள் ஃபேமிலி எல்லாம் ரொம்ப கௌரவமான குடும்பம், உங்கள் குடும்பம் கௌரவமான குடும்பம். அப்படி இருக்கும்போது கடனை உங்களால் இப்போ கட்ட முடியல, அவ்வளோதான் விஷயமே. ஏமாத்துற எண்ணம் இல்லை. அப்படி இருக்கும்போது ஏன் சாகணும்? உங்களுக்கு ஏமாத்துற எண்ணம் இல்லைல்ல,
உங்கள் ஃபேமிலி, உங்கள் தாய் வீடு ஒரு கௌரவமான வீடு இல்லை, உங்கள் புகுந்த வீடு கூட நல்ல அருமையான வாழ்க்கை துணை தானே கர்த்தர் தந்திருக்கிறாரு. அப்போ வாங்கின கடத்தை கொடுக்க முடியல, இதுக்கு போய் நம்ம வந்து உயிரை மாற்றிக்கலாமா? வாழ்க்கை என்பது எதிர்நீச்சல் அடிக்கணும். முடிவில் கர்த்தர் ஜெயம் தருவார். போராடி தான் ஜெயிக்கணும். ஒரு சில கட்டெல்லாம் சாதாரணமாக உடையாது. இந்த கடன் என்கிற பிசாசு சாதாரணமாக ஒருத்தனை விட்டு போகாது, சாதாரணமாக வந்து விரட்ட முடியாது. இதுக்கெல்லாம் பயங்கர போராடணும், பயங்கர தரிசனங்கள் வெளிப்பாடுகள் வரணும். தரிசனத்தை மேலே தரிசனம் வரணும், வெளிப்பாடுகள் மேலே வெளிப்பாடு வந்து கர்த்தர் தெளிவாக உங்களுக்கு காட்டுவார். தெளிவாக காட்டுவாருமா. அந்த கட்டு உடஞ்சி போகிறத ஆண்டவர் தரிசனமாக காட்டுவார். அப்படியே 100% தரிசனமாக காட்டி விட்டுருவார். அப்படியே அந்த தரிசனம் உங்களுக்கு அப்படியே வெளிப்படும். அந்த தரிசனம் நீங்கள் பார்க்குறீங்களா? அந்த கடன் சுமையினால் கண்ணீர் விட்டு தேவ சமூகத்திலையோ அல்லது நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ அல்லது நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த கடன் சுமையினால் கண்ணீர் விட்டு அழுதிங்க பார்த்தீங்களா? அதில் ஒரு தரிசனத்தை கர்த்தர் காட்டுவார். ஒரு சங்கிலி உடைவது போல் இருக்கும், அல்லது பழங்களை பார்க்குறது போல் இருக்கும், அல்லது இங்கே பாருங்கள் ஒரு பெரிய வெள்ளைப்புறாவை பார்க்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பாருங்கள் ஒரு விஷன், ஒரு தரிசனம், ஆண்டவர் தரக்கூடிய மகிமையான சொப்பனம். அந்த சொப்பனத்தை பார்த்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக ஆண்டவர் என் ஜெபத்துக்கு ரிசல்ட் கொடுத்துட்டாரு, எஸ் கொடுத்துட்டாரு, வெற்றி கொடுத்துட்டாரு. நான் வந்து அந்த கடன் என்கிற கட்டிலேருந்து வெளியே வந்துடுவேன். இன்னும் சொல்லப்போனால் கடன் வாங்கிட்டோம்னா நம்மளை கடங்கார ஜெயிலுன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நிறைய கடன் வாங்கிட்டோம்னா உலகம் நம்மளுக்கு ஒரு பேர் வச்சிடும். என்ன பேர் வைக்குது? இவங்க கடங்கார ஜெயிலு. உண்மையிலே நான் சொல்லட்டுங்களா, உங்களை யாரெல்லாம் கடங்கார ஜெயிலுன்னு சொன்னாங்களோ அவங்கெல்லாம் இப்போ அப்படியே தலைகளை சொல்ல போகிறாங்க. என்ன சொல்ல போகிறாங்க? கர்த்தருடைய பேங்க் இவங்க. என்ன சொல்ல போகிறாங்க? இவங்க ஜீசஸ் பேங்க். இவங்க அருமையான சகோதரியே, நீ ஒரு ஜீசஸ் பேங்க்கு. ஐஸ்வர்யமும் கனமும் அவர்கிட்ட இருக்குது, அதை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு. ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறாரு. தரித்திரத்தை மாற்றுவார், வறுமையை மாற்றுவார், உன்னோட போராட்டத்தை மாற்றுவார். அருமையான சகோதரியே, கர்த்தர் வந்து ரூத்துக்கு தந்த செல்வத்தை உனக்கு தருவார். எஸ்தர் ராஜ்யாத்தியை 127 நாட்டுக்கு ராணியாக்கி அவள் தலைமையில் ராஜ்ய கிரீடத்தை சூட்டின தேவன் உன்னோடு இருக்கிறாருமா. நீ ஏமா கவலைப்படுற? நீ ஒன்றும் அனாதை கிடையாது, நீ ஒன்றும் திக்கற்றவ கிடையாது, நீ எல்லாராலும் கைவிடப்பட்டவ கிடையாது. நீ ஆண்டோடைய பிள்ளை, நீ ஏசப்ப பிள்ளை. அவரை உன்னை அழகுபடுத்தி உன்னை மேன்மைப்படுத்தி உன்னை உயர்த்துவார். ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார்மா. என் சொந்த சகோதரிக்கு நான் சொல்கிற மாதிரி சொல்கிறேன். நான் சொல்ல எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் உங்களை திடப்படுத்துகிறாரு. அவர் தான் உங்களுக்கு சத்தியத்தையும் இந்த கவுன்சிலிங் தருவது அவர் தான். இந்த ஆழமான சத்தியத்தை உங்கள் வெளிப்படுத்துவது அவர் தான். அதனால் கர்த்தருக்குள்ள திடமானதாக இருங்க, திடமானதாக இருங்க. வறுமையை ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். பெரிய காரியத்தை எனக்கு செய்வார். என் கண்ணீர் மாறும், என் வேதனை மாறும், என் உபத்திரம் மாறும். நொறுங்கி போயிருக்கிற என் ஆண்டவர் தூக்கி நிறுத்துவார். அப்படியே உடஞ்சி போயிருக்கிறேன், நொறுங்கி போயிருக்கிறேன். ஆண்டவர் அவள்தான்ப்பா உலகத்தோடைய லாஸ்ட் எண்டுக்கு நான் வந்துட்டேன். இந்த உலகமே எனக்கு பிடிக்கல, எந்த மனுஷாலும் எனக்கு பிடிக்கல. ஆண்டவரே சாவுதான் போல எனக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கடைசி எண்டு கூட வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை தூக்கி பிடிக்க தான் இந்த பிரசங்கத்தை என் மூலியமாக உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாருமா. உண்மையிலே சொல்கிறேன், கர்த்தர் உங்களை அப்படியே தூக்கி பிடிப்பார். அப்படியே நல்ல சமாரியம் வந்து காயம் கட்டுவார். நீங்கள் அவருடைய பிள்ளை. இந்த நல்ல சமாரி உங்கள் காயங்களை கட்டுகிற தேவன். இந்த உலகம் எல்லாம் உங்களை காயப்படுத்தும். இந்த கடங்காரன் பேசுகிற வார்த்தையினால் உங்கள் இறுதி அப்படியே காயப்பட்டு கிடக்குது, அப்படியே ரணமாயிட்டு இருக்குது. அப்படியே ரணமாகி அப்படியே உடஞ்சி போய் அப்படியே மரணம் உங்களை நெருங்கி வந்தது போல் ஒரு பயங்கரமான திகிலில் இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஆண்டவர் ஒருபோதும் உங்களை விட்டு விலக மாட்டார். நீங்கள் எழுதி வச்சிங்க, ஒரு வெள்ளை பேப்பர் எடுங்க. ஏசப்பா என்னை விட்டு விலகவே மாட்டார், அவர் என்னை கைவிடவே மாட்டார். என் வலது பக்கத்தில் என் அப்பா எனக்கு நிழலாக இருக்கும்போது நான் கவலைப்பட மாட்டேன்னு சொல்லி கர்த்தர் பக்கம் நில்லுங்க. விசுவாசத்தில் இருங்க, ஜெபத்தில் இருங்க. கர்த்தர் காரியத்தை கைக்கூடி வர பண்ணுவார். தோற்று போன நீங்கள் வெற்றியாக ஜெயிப்பீங்க. உங்களை கடங்கார ஜெயிலுன்னு சொன்னாங்களா, இப்போ கர்த்தருடைய பேங்காக நீங்கள் மாறுவீங்க. என் நேரம் இவகிட்ட பணம் இருக்கும் அப்படின்னு உங்கள் ஊர்லேயே உங்களை குறித்து பேசுவாங்க. அப்படிப்பட்ட செல்வ திரட்சியை கர்த்தர் தருவார். இந்த உலகமே உங்களை கடங்கார ஜெயில்னு சொல்லிச்சு பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து உங்கள்கிட்ட வந்து கைமாற்ற பணம் கேட்க வருவார். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கர்த்தர் கொண்டு வந்து தரும். அப்படிப்பட்ட செழிப்பை கர்த்தர் உண்டாக்கி தருவார்.
அதனால் இன்று காண்கிற எகிப்தரை நீங்கள் இனிமேல் காண மாட்டேன்னு சொன்னார். அதே போல தானே எல்லா எகிப்தர்களுக்கும் அன்றைக்கி எகிப்து தேசத்தில் ஆண்டவர் அதிசயம் பண்ணி காட்டினார். யோசனை பண்ணி பாருங்கள், செங்கடலே ரெண்டாக உடைச்சி அதை வெட்டாந்தறிய நிமிஷத்தில் மாற்றி இஸ்ரவேல் ஜனங்களை கடக்க செஞ்சிருக்கிறார். இது எப்பேற்பட்ட மாபெரும் அதிசயங்க. யோசனை பண்ணி பாருங்கள். நான் முடிக்க போகிறேன். ஒரு செங்கடலை ரெண்டாக உடைக்கிறது எவ்வளோ கஷ்டம். சரி, இப்போ கடல் ரெண்டாக உடைஞ்சிடுச்சு. இப்போ அந்த கடல் ரெண்டாக கட்டான பிறகு அதில் எவ்வளோ சேறு இருக்கும், எத்தனை டன்னு சேறு இருக்கும், எவ்வளோ பெரிய பள்ளங்கள் இருக்கும். அந்த எப்படி ஆண்டவர் ரோடு போட்டு அதை ஒரு பெரிய ஒரு கற்பாறை ஆக்கி எப்படி ஜனங்களை எகிப்திலிருந்து அந்த கானான் தேசத்துடைய அந்த வனாந்தரத்துக்கு எப்படி கொண்டு வந்திருப்பார் என்பதை யோசித்துப்பார். இதெல்லாம் கிரகிக்க முடியாத அதிசயங்க, யோசிக்க முடியாது, நம்ம புத்திக்கு அறிவுக்கு எட்டாத அதிசயம். ஏன் ஆராய்ச்சியாளர்களால் கூட இதை ஏற்றுக்க முடியாது. இது பொய்ன்னு தான் சொல்லுவாங்க அவங்க. ஆனால் ஆண்டோடைய பிள்ளைங்க நம்ம பொய்ன்னு சொல்ல முடியுமா? அதுக்காக தான் நம்ம ஜீவிக்கிறோம். அது நிஜன்றதுக்காக தான் நம்ம ஜீவிச்சுன்னு இருக்கோம். அப்போ செங்கடலை ரெண்டாக உடைச்சி அதை வெட்டாந்தரை ஆக்கின தேவன் உங்களுடைய கடன் தொல்லையிலேருந்து உங்களை விடுவிக்க மாட்டாரா? பார்வோனுடைய கரத்திலிருந்து லட்சக்கணக்கான ஜனங்களை விடுவிச்சு அவங்களுக்கு வனாந்தரத்தில் வானத்தை திறந்து ஆண்டவர் மன்னாவை கொடுத்து காடையை கொடுத்து அவங்களுக்கு தண்ணீர் தாகம் ஏற்படும் போதெல்லாம் ஆண்டவர் தண்ணீர் தடாகத்தை உண்டாக்கினார். இந்த பெரிய தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை ஒருபோதும் என்னோட சகோதரியே சகோதரிகளே நீங்கள் ஒருபோதும் மறக்காதீங்க. கர்த்தரால் எல்லாம் கூடும், எல்லாம் கூடும், எல்லாம் கூடும், என் தேவனால் எல்லாம் கூடும், எல்லாம் கூடும், எல்லாம் கூடும் சொல்லி 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 கடன் பிசாசை நீங்கள் தரத்துங்க. நீங்கள் எனக்கு ஃபோன் போடுங்க. நான் ரொம்ப கடன் தொல்லையில் கட்டப்பட்டு இருந்தேன், கண்ணீரோடு இருந்தேன், உடஞ்சி போயிருந்தேன். பாஸ்டர் உங்கள் செய்தியை கேட்டேன், நான் இப்போ ரொம்ப தைரியமாயிட்டேன். கர்த்தர் எனக்கு ஆலோசனை தந்தார், தைரியம் தந்தார், கர்த்தர் இனி செய்வார்னு சொல்லி ரிலாக்ஸ் ஆகும். கொஞ்சம் உங்கள் இருதயத்தை திடப்படுத்தி வச்சுங்க, பக்குவப்படுத்து. தாவீது சிக்லாக் என்ற இடத்துல எல்லாத்தையும் இழந்தான். ஆடு மாடு ஒட்டகம் எல்லாத்தையும் இழந்துட்டாமா. நீங்கள் 1 சாமுவேல் 31 எடுத்து பாருங்கள். எல்லா பொருளாதாரத்தையும் இழந்துட்டான், தன் குடும்பத்தை இழந்துட்டான். சத்தமிட்டு ஓட அழுதான். அவனோடு கூட ஒரு 600 பேரும் வானத்தை நோக்கி பலன் போக மட்டும் சத்தமிட்டு அழுதாங்க. ஏசப்பா விட்டாரா? ஏன் தாவீதுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாரும் அவனை கல்லடித்து சாகடிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டான். கர்த்தர் விட்டாரா? விடலை. இப்போ தாவீது என்ன பண்ணுறான்? எல்லா பொருளாதாரத்தையும் தன் மனைவி பிள்ளைகள் ஆடு மாடு ஒட்டகெல்லாம் இழந்து போன பிறகு தன் இருதயத்தை அப்படியே திடப்படுத்தினான். இருதயத்தை திடப்படுத்திக்கணும். ஆண்டவரே, அந்த தண்டை நான் பின்தொடர்ந்து போனால் ஜெயிப்பேனான்னு கேட்குறான். கர்த்தர் சொல்கிறான், இப்போது சகலத்தையும் திருப்பிக் கொள்வேன். அதே போல் போனால் எல்லா பொருளாதாரத்தை கர்த்தர் அவனுக்கு தந்தேன். உண்மையாக பொய்யங்களா? எல்லா பொருளாதாரத்தை தந்து ஆண்டவர் அவனை சந்தோஷப்படுத்து. அதுபோல் நீங்கள் இழந்து போன பொருளாதாரம், நீங்கள் கொடுக்க வேண்டிய வட்டி, நீங்கள் கொடுக்க வேண்டிய அசல் எல்லாத்தையும் அடைச்சிட்டு பெரிய பொருளாதார திரட்சியோடு ஆசீர்வாதமாக நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்லி உங்களை வாழ்த்தி உங்களை ப்ளஸ் பண்ணிவிட்டு இந்த தேவ செய்தியை நிறுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. காட் பிளஸ் யூ.